திமுக நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னா ஏன் திமுக அவங்க மாநாட்டில் இதை பண்ணியிருக்க கூடாது? ஏன் திமுக அவங்க திருச்சி கூட்டத்தில் பண்ணிருக்க கூடாது? ஏன் திமுக மதுரை கூட்டத்தில் பண்ணிருக்க கூடாது? ஏன் திமுக நாகப்பட்டினம் கூட்டத்தில் பண்ணிருக்க கூடாது? ஒருத்தன் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல மீட்டிங் போடுறேன்னு சொன்னா அத்தனை மணிக்கு அந்த இடத்துல மீட்டிங் போடலன்னா அடிச்சு துரத்துங்கன்ற நான். அப்படி விஜய் அடிச்சு துரத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த 36 உயிர் இறந்திருக்காது இல்ல. நான் ஒருவேளை போலீஸ் கமிஷனரா இருந்தேன்னா 1:30 மணி இருந்து உனக்கு டைம் கிளம்பு, அது கான்சிக்வன்சஸ் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ரசிகர்கள் கொதிச்சிடுவாங்க சார். அலுவலகம் முன்னாடி வந்து கல்லெறிவாங்க சார், அவ்வளவு கொதிச்சிடுவாங்க. எப்படி என் தலைவனை தடுக்கலாம்னு அப்படி பண்ண சொல்லுங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணாம ஜீரோவா இருந்துட்டு தன்னை ஹீரோவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. வெளில போய் பாடுறா, எனக்காக உசுறு கொடுக்க கோடி பேர் இருக்காங்கடான்னு மாஸ்டர் படத்துல சொன்னார்ல, அதை கொடுக்குறாங்கல்ல. அரசியல்ல விஜய் வந்து ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாரா எனக்கு ஃபீல் ஆகுது. முதல்ல தாவைக்கின்றது கட்சியே கிடையாது, அது வந்து விஜயுடைய ரசிகர் கூட்டம், அவ்வளவுதான். விஜயண்ணன் நாங்க கூட இருக்கோம்னு இது விஜயண்ணனுக்கு எதிராக திட்டமிட்டு பண்ணது இன்னொன்னும் எழுதுறாங்க. திமுக நினைச்சதை சாதிச்சிட்டீங்க நீங்க பாருங்க, கரெக்டா. சரி, அப்போ திமுக நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னா ஏன் திமுக அவங்க மாநாட்டில் இதை பண்ணியிருக்க கூடாது? ஏன் திமுக அவங்க திருச்சி கூட்டத்தில் பண்ணியிருக்க கூடாது? ஏன் திமுக மதுரை கூட்டத்தில் பண்ணியிருக்க கூடாது? ஏன் திமுக நாகப்பட்டினம் கூட்டத்தில் பண்ணியிருக்க கூடாது? அதை சொல்லுங்க. இப்படி கேள்வி கேட்டா எப்படி சார்? இல்ல நான் வழியோட இல்ல, அவங்க பின்னாடி இருக்கிற அந்த அந்த தும்பிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்டே நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் திமுக ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க நினைச்சிருந்தாங்க, ஆளுங்கட்சி நினைச்சிருந்தா உங்களுக்கு பர்மிஷனே கொடுத்துருக்க தேவையில்லையே. ஆளுங்கட்சி இப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தால் அவங்க திருச்சியில பண்ணியிருந்திருக்கலாம், மதுரையில் பண்ணியிருந்திருக்கலாம், ஓகேவா, நாகப்பட்டினத்தில் பண்ணியிருந்திருக்கலாம், கரூருக்கு வரதுக்கு முன்னாடி நாமக்கல்ல பண்ணியிருந்திருக்கலாம். அன்னைக்கே தானேங்க நடந்துச்சு, ஒரே நாள்ல நடந்துச்சு தானே. நான் வந்து தமிழக அரசையும் காவல்துறையும் கண்டிப்பா சாடுவேன். ஒருத்தன் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல மீட்டிங் போடுறேன்னு சொன்னா அத்தனை மணிக்கு அந்த இடத்துல மீட்டிங் போடலன்னா அடிச்சு துரத்துங்கன்ற நான். அப்படி விஜய் அடிச்சு துரத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த 36 உயிர் இறந்திருக்காது இல்ல. 50 பேர் கவலைக்கிடமா இருக்காங்க. 1:30 மணிக்குள்ள நீ வரன்னு சொல்லிட்டல, வரல, கிளம்புடா. நான் ஒருவேளை போலீஸ் கமிஷனரா இருந்தேன்னா 1:30 மணி இருந்து உனக்கு டைம் கிளம்பு, அது கான்சிக்வன்சஸ் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ரசிகர்கள் கொதிச்சிடுவாங்க சார். அலுவலகம் முன்னாடி வந்து கல்லெறிவாங்க சார், அவ்வளவு கொதிச்சிடுவாங்க. எப்படி என் தலைவனை தடுக்கலாம்னு அப்படி பண்ண சொல்லுங்க, நான் பாக்குறேன். அப்படி பண்ணட்டும், அதுக்கான முடிவு நான் என்ன. ஒரே விஷயம்தான், 36 பேர் செத்தாங்கல்ல, இவங்களுக்காக இப்ப என்ன இந்த கொதிக்கிறவங்களாம் எங்க போய் பொங்க போறாங்க? அது சொல்லுங்க. 1:30 மணி ஆயிடுச்சுல, வெள்ளப்படா, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு, நீ தலைவனா இருக்க தகுதி இல்லை, தலைவனாரு இல்லை. அப்போ ஏன் என்னுடைய எங்களுக்கு நான் உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் இல்லை, ஓகேவா. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு சின்ன பிரச்சனை, நான் போலீஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை நான் பார்த்துருக்கேன். இந்த சிம்பு இருக்காப்புல இல்லையா, அவருடைய ரசிகர்கள் வந்து எனக்கு ஃபோனை போட்டு கலாய்க்கணும்னு நினச்சாங்க, ஆனால் அவங்க வாங்கினு கட்டிட்டாங்க. அதில் சில இந்த ஜாதி சம்மந்தப்பட்ட பேர் சொல்லி தப்பாக திட்டினாங்க. அது வந்து வன்கொடுமை ஆக்டில் வரும். நான் என்ன பண்ணேன்னா, அதை இங்கே போய் ஸ்டேஷனில் கொடுத்தா அது ரொம்ப இதுவாகும் சொல்லிட்டு நான் SC/ST அசோசியேஷன் வந்து என்னுடைய அங்கே போயிட்டு நான் வந்து இது பதிவிட்டேன். நடவடிக்கை எடுத்தாங்களா? நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக நடவடிக்கை எடுக்கிறாங்க. காவல்துறை எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்றதை நாங்கள் பார்க்குறேன். இல்லை, இங்கே வேலை பார்க்கலன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. வேலை மட்டுமே போயிட்டாங்க. எங்கள் சாதாரண ஒரு ஆளுங்க, நான் யாருங்க, நான் யாருன்னே கிடையாது. நான் வெறும் ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க, ஓகேவா. அங்கேருந்து இங்கே வருது, இவங்க வந்து என்னை கூப்பிட்றாங்க, அதுக்கான அந்த நம்பர் எல்லாத்தையும் கால் பண்ணுறாங்க. அவனுங்க சிம்புடைய ரசிகர்கள் எவ்வளோ வீரம் தெரியுமா, ஃபோன் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு விட்டாங்க. சரி, பேடி பசங்க, ஓகேவா. இவங்க என்னை கூப்பிட்றாங்க, கார்த்திக் இந்த மாதிரி அவங்க சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க, நாங்கள் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும், நீங்கள் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, நீங்கள் போலீஸ்காரங்க சினிமாவில் எவ்வளோ கேவலமாக காமிச்சிருக்காங்கன்றது நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை வந்து சார்னு சொல்கிறாங்க, பிரதர்னு சொல்கிறாங்க, காவல்துறை நண்பன் சொல்றாங்கல்ல. எனக்கு எங்க ஏரியா ஆவடி ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய M2 ஸ்டேஷன், எங்க ஏரியா ஸ்டேஷன்ல இருக்கிற காவல்துறை அத்தனை பேருமே அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஓகே, எதிரியா காட்டுறாங்க, இல்ல தான் எதிரியா காட்டுறாங்க. அதுதான் எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கல்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கோச்சிக்காதீங்க, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டா அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் ஒரு டீட்டெயில் சொல்கிறாங்க. நான் போகிறேன், அங்கேருந்து மறுபடியும் வந்துட்டு ஏசி கிட்ட போச்சு. ஏசி வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. அங்கே அந்த மொத்த இதுவுமே வந்து இந்த மாதிரி கார்த்திக் இந்த விஷயம் நீங்கள் இது பண்ணுங்கள், நாங்கள் இதை, ஏன்னா அவங்கெல்லாம் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க, நாங்கள் இதுக்கப்புறம் உங்களை ட்ரேஸ் கண்டிப்பாக பண்ணுவோம், நாங்கள் பிடிக்காமலாம் விட மாட்டோம், எங்கள் மேலே நம்பிக்கை வைங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் என் சைட்லேருந்து நான் என்ன சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நேற்று
இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி இனிமேலேருந்து நீங்கள் எதுனாலும் கால் இது பண்ணுங்க கார்த்திக், நீங்கள் இல்லை, நீங்கள் மொத்தமாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், இங்கே காவல்துறை உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லி அவங்க பேச வேண்டிய அவசியம். காவல்துறை இவ்வளோ வேலை செய்துன்றீங்க நீங்கள். ஆமாம், இங்கே கூட வேலை நான் என்ன கேட்குறேன், இங்கே டிப்ளமெட்டிக்கானா ரொம்ப கவனமாக காவல்துறை வேலை செஞ்சிருந்தா விஜயே தப்பு பண்ணியிருந்தாலும் இத்தனை பேர் தவறி இருக்க மாட்டாங்களா? அதை தாங்க நான் சொல்கிறேன். காவல்துறை செஞ்சிருந்தால் இது நடந்திருக்காது. அதாவது காவல்துறை செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமை என்ன தெரியுமா? 1:30 மணிக்கு மேலே அந்த இடத்துல விஜய்க்கு பர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கணும். நான் வந்து அச்சாணியாக தான் சொல்கிறேன். சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். 1:30 மணிக்கு விஜய் வர்றாரு, லேட்டாக வந்தார், இல்லைங்க 1:30 மணிக்கு மேலே உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லியிருந்தா இது நடந்திருக்காது இல்லை? ஸோ ஹூ இஸ் த பொறுப்பு? நான் தாவேக்கா கட்சிக்கே வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் மூளை இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் நான் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். மீன் அரிப்புன்னு எழுதி கொடுக்க தெரியுதுல்ல. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்தியாவிலேயே சேஃபஸ்ட் ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு மேகாலயா, செகண்ட் பாண்டிச்சேரி, தேர்ட் தமிழ்நாடு. இதை முதல்ல தெரிஞ்சுட்டு பேசுங்க மிஸ்டர் தர்குரீஸ். நான் பெண் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? சேஃபஸ்ட் ஸ்டேட் ஃபார் விமன் போயிட்டு கூகுளில் அடிச்சு பாருங்க. 2025 ரிப்போர்ட்டே அதுதான். ஓகேவா? படிப்பு இல்லைன்றாங்களே, அறிவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஜிஆர்இ growth என்னன்றது தெரிஞ்சுட்டு பேசுங்க பார்த்தீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இவங்க எல்லாரையுமே பெண் பாதுகாப்பு இல்லை, படிப்பு இல்லை, அடிப்படை வசதி இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறாங்கல்ல, கொஞ்சம் அப்படி நார்த் சைடில் போயிட்டு ஒரு மாதம் இருந்துட்டு வந்து பேசுங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களும் இங்கே தான் எதுக்கு வராங்க தெரியுமா? நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். இங்கே நல்ல படிப்பு இருக்குது, நிம்மதியாக இருக்கலாம், ஓகேவா, அடிப்படை வசதி இருக்குது. அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதோட கம்பேர் பண்ணுறீங்க சொல்லுங்களேன். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, ஓகே தமிழக அரசு நல்ல படிப்பு கொடுக்கலன்றீங்க, தமிழக அரசு நல்ல மருத்துவம் கொடுக்கலன்றீங்க, தமிழக அரசு பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்றீங்க, தமிழக அரசு தண்ணி கொடுக்கல, அதாவது அடிப்படை ரோடு இல்லைன்றீங்க இல்லையா? ஒரு திருச்சியிலேருந்து கரூர் வரைக்கும் போயிட்டு ஒரு 36 பேர் சாவுக்கு காரணமாக இருந்தீங்க இல்லையா? அதே தவறு தான் சாவுக்கு காரணமாக இருந்த திரு விஜய் அவர்கள். திரு விஜய் அவர்கள் தான். அவரை பார்க்க தானே வந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் என்ன பார்க்க வருவாங்களா? இல்லை இதே 2 நாள் முன்னாடி கூட எடப்பாடி அவர்கள் அதே இடத்துல நடந்தாங்க. அங்க மட்டும் ஏன் உயிரிழப்பு நடக்கல? இது வரைக்கும் எந்த கட்சி, அதாவது அரசியல் ரீதியாக நடக்கப்படுற கூட்டத்துல ஏன் உயிர் இழக்கல? இதுல ஏன் இழக்கிறாங்க? மாநாட்டில் 4 பேர் இறந்தாங்களா, அதை பத்தி ஏன் யாருமே பேசல? ஓகேவா? ஸோ அவர் திருச்சியிலேருந்து கரூருக்கு வந்த அந்த ரோடு யாரு? எஸ்எஸ்சி போட்ட ரோடா இல்லை தமிழக அரசு போட்ட ரோடு? முதல்ல அடுத்தவங்களுக்கு குறை சொல்றதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் ஏதாவது பண்ணிட்டு பேசணும். ஒண்ணுமே பண்ணாம ஜீரோவா இருந்துக்கிட்டு தன்னை ஹீரோவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரி, இந்த ரசிகர்கள் எல்லாம் வந்தாங்க. 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? விஜய்னா தெரியுமா? கட்சினா தெரியுமா? அந்த குழந்தைக்கு சாவுக்கு காரணம் அவருடைய ரசிகர்களை பைத்தியக்காரனா வச்சுக்கிறதுக்கு தான் ரீசன். நான் அதை தான் சொல்றேனே. இங்க நடிகர்கள், ரஜினியே அவர் பாட்டிலேயே பாடியிருக்காரு, குட்டி செவுத்த எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு. அப்ப அவங்க ரசிகர்கள்லாம் குட்டி செவத்துல தான் இருக்காங்கன்றத அவங்க சிம்பாலிக்கா சொல்றாங்க. ஏன் அந்த கோடி பேருக்கு நான் உசுர கொடுக்கணும் ஏன் பாட மாட்டேங்கிறீங்க? விஜயுமே அதுதான். வெளில போய் பாடுறா, எனக்காக உசுர கொடுக்க கோடி பேர் இருக்காங்கடான்னு மாஸ்டர் படத்துல சொன்னார்ல, அதை கொடுக்குறாங்கல்ல. சி, இட்ஸ் அ ஹியூமன் கேட்டல் மேனிப்புலேட்டிங். மக்களை வந்து இப்போ விஜயுடைய முதல் படத்துல இதெல்லாம் ஒரு மூஞ்சா உண்மைதான், அந்த படத்துல கேவலமாக தான் இருப்பாப்புல. அப்பத்துலேருந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய்ன்ட்டு மக்களுக்குள்ள அந்த ஒரு மாதிரி சப்கான்ஷியஸாகவே இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்களையும் இந்த தர்பூசணி மண்டையன் திவாகரும் ஒன்றா ஃபீல் ஆகுது. இந்த தர்பூசணி மண்டையன் சத்தியமாக சினிமாவில் விஜய் ரேஞ்சுக்கு வரமாட்டான். ஆனால் கண்டிப்பாக விஜய் வந்து தர்பூசணி ரேஞ்சுக்கு அரசியலில் வந்துடுவாப்புல. ஏன்னா இவனுக்கு ஒன்றுமே வரல ஆக்டிங்க, ஓகேவா? இவன் வந்துட்டு நான் அப்படி நான் இப்படி, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை. விஜயும் அரசியலில் ஒன்றுமே இல்லை, ஆனால் அவங்க தப்பு இவங்க தப்பு. ஸோ எனக்கு இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது 2 பேரும் அரசியலில் விஜய் வந்து ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாராக எனக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்துட்டே இருக்கு. அடுத்தடுத்து ஊடகங்கள்ல நம்ம இரவு முழுக்க தூங்காம இருந்த நேரம் அது. நேற்றிரவு என்பது பலரும் தூக்கத்தை இழந்துட்டோம். ஏன்னா இறப்பு நடந்துட்டே இருக்கு, அனுமதிக்கப்பட்டே இருக்காங்க, ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு, தமிழ்நாடு முழுக்க பதட்டம் இருக்கு. ட்விட்டர்ல பிரதமர்ல தொடங்கி உள்துறை அமைச்சர் வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இரவு 1:30 மணி அளவுல முதலமைச்சர் அங்க பயணம் போறாங்க.
அந்த பகுதியை சார்ந்த அமைச்சர் அங்க போறாங்க, அழுகுறாங்க, இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னிய வரை அந்த கட்சியை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், விஜய விடுங்க, இவங்க கூட தோன்றலையே. இது எப்படி பாக்குறது? அவங்களுக்கு தான் சொந்தமாக புத்தியே கிடையாது. அடுத்த மேலே எப்படி பழி போடலான்றது அவங்களுடைய தாட்டாக இருக்குது. பொறுப்பெடுத்தவன் தான் முன்னாடி போய் நிற்பான். உண்மையாகவே மக்களுக்காக ஃபீல் பண்ணுறவன், உண்மையான மக்களுடைய இழப்புக்காக வழியில் இருக்கிறவன், அவன் முதல்ல அங்கேருந்து வேலையில் பார்ப்பான். நான் தான் சொன்னேன், அது கட்சி கிடையாது. முதல்ல தாவைக்கின்றது கட்சியே கிடையாது. அது விஜயுடைய ரசிகர் கூட்டம், அவ்வளோதான். அரசியல் வேற, ரசிகர் கூட்டம் வேற. இவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. பொறுப்புனா என்னன்னே தெரியாது இவங்களுக்கு. முதல்ல மக்களுடைய பிரச்சனை, அதாவது மக்களுக்கு நீங்க பிரச்சனையை சால்வ் பண்றீங்களான்ற இல்லையான்றது முக்கியம் இல்லை, மக்களுக்கு பிரச்சனை உண்டாக்காம இருங்கன்ற நான். அதாவது இவங்க பண்ண வேண்டிய இந்த பிரச்சாரம் எல்லாமே எலெக்ஷன் அப்போ பண்ண வேண்டியது. அப்பதான் அரசாங்கம் பொறுப்பேற்றுக்க முடியும். நீ இப்போ நான் ஒரு டிஸ்கோ பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டி அதில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு நான் அரசாங்கத்தை 10 லட்ச ரூபா கேட்க முடியுமா? அரசாங்கம் தப்பு பண்ணுது. நான் என்ன சொல்றேன், கள்ளச்சாராயம் குடிச்ச நாய்க்கு நீங்க 10 லட்ச ரூபா கொடுத்தீங்களா, அந்த தப்பு. அவன் கொழுப்படுத்து போய் குடிச்சான், ஓகேவா? உடனே அவங்க கேட்பாங்க அந்த கள்ளச்சாராயத்தை அலோவ் பண்ண யார் காரணம் உள்ள வை, 10 லட்ச ரூபா கொடுத்தது தப்பு. இதுவே கூட முதலமைச்சர் 1.5 மணி நேரத்துக்கு போறாரு, அவரே சொல்றாரு செய்தி ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, அரசியல். முதலமைச்சர் நாடகம், நாடகமே ஆட்டுமே. அனிதா இறப்புக்கு போனாரே விஜய், அங்க அவர் நாடகம் தான் பண்ணாரா? கள்ளக்குறிச்சி இறப்புக்கு போனாரே விஜய், அப்ப அவர் அங்க நாடகம் தான் பண்ணாரா? அதுக்கப்புறம் இந்த பரந்தூர் விமானம் அங்கே நாடகம் தான் பண்ணாரா? இல்ல ஸ்டெர்லைட் இதுக்கு பண்ணாரா? இது எவ்வளவு ஏங்க, நாகப்பட்டினத்துல 2011 நவம்பர் மாசம் போயிட்டு அங்க ஏற்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விஜய் ப்ரமோஷன் தானே பண்ணாரு. என்னுடைய காவலன் படம் நல்லா ஓடிச்சு, அடுத்து என்னுடைய வேலாயுதம் படத்துல ரத்தத்தின், அது பேசுற பேச்சா? அது அதை பெருமையா நீங்களாம் பார்த்துருப்பீங்க. 2011 நான் வந்தேன், என்ன வந்தேன் 10 வருஷம் மறந்துட்டு போறதுக்கு இல்லை, அவருக்கு இதெல்லாம் எடுத்து போடுவாங்கன்றது அவருக்கு தெரியல. சரி, ஓகே, 2011 போனீங்க, அதுக்கப்புறம் மீனவர்கள் கொல்லப்படவே இல்லையா? அப்பெல்லாம் விஜய் எங்க போனாரு? சரி, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் விஜய் என்ன பண்ணாரு? மக்களுக்காக ஒண்ணுமே பண்ணாத இவரு மக்களை பத்தி பேசலாமா? அப்படி பண்ணாதவரை தலைவராக ஏத்துக்கிறவங்க எப்படிங்க பண்ணணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க? அது உங்க தப்பு தானே. அதாவது மக்களுக்காக எதுவுமே பண்ணாத ஒருத்தரை தலைவராக ஏத்துக்கிட்டவங்க எப்படி மக்களுடைய பிரச்சனைக்கு போய் நிற்பாங்க? இது வரைக்கும் விஜய் சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, கட்சியில் தானே போலீஸ் வரும், அந்த மாதிரி எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தானே விஜய் வருவார். போதும். நன்றி தோழர். நன்றி.